ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா ரெசிபி. நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான ஸ்வீட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அரிசி மாவு பலாப்பழம் வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த்தியான குட்டீஸ்க்கெலாம் பிடிச்ச ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். அதற்கு நான் ஒரு 25 பலாப்பழங்களை நல்லா விதையெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய பழமாக இருந்துச்சுன்னா ஒரு 20 பலாப்பழமே கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா எடுத்து வச்சாச்சு. இனி இதை 2-3 பீஸாக கட் பண்ணிக்கிடலாம். நாம் அரைக்க தான் போகிறோம், அதனால் கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணாலும் பரவாயில்லை. இதை மலையாளத்தில் சக்கடம்பாங்க. பலாப்பழம் பிடிக்கிற எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. இனி இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வெண்ணெய் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இனி வெல்லத்தை உருக்கி எடுத்துடலாம். அதற்கு நான் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். பலாப்பழங்களை கட் பண்ணி எடுக்கும்போது எனக்கு 1/4 கப் அளவுக்கு இருந்தது. எல்லா அளவையும் ஒரே கப்பில் எடுத்துக்கோங்க. இனி இதை வேற ஒரு பாத்திரத்தில் வடித்து எடுத்துடலாம். நல்லா பாகு மாதிரிலாம் காய்க்க வேண்டாம். அதில் உள்ள அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு தான் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துருக்கோம். இனி இது கொதிக்க ஆரம்பித்ததும் 3/4 கப் அளவுக்கு துருவிய தேங்காவை எடுத்துக்கிடலாம். இதுவும் நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் சீனி எதுவுமே சேர்க்குறதில்ல, அதனால் குழந்தைங்களுக்கும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி இதில் அரைச்சி வச்ச நம்ம பலாப்பழங்களை சேர்த்துக்கிடலாம். கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 ஏலக்காவை நல்லா இடித்து சேர்த்துருக்கேன். இது நல்ல வாசனை கொடுக்கும். இனி 1/4 கப் அளவுக்கு வறுத்த பச்சரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து இது கூட கலந்து விட்டுக்கிடலாம். நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்ததை சேருங்க. இந்த அளவில் தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். கரெக்டாக இந்த அளவு எல்லாமே கரெக்டாக வரும். இடையில ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக இருக்கிற மாவையும் சேர்த்து கலந்து விட்டுக்கிடுறேன். நாம் சக்கடை பண்ணுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இனி அடை பண்ண ஆரம்பிச்சிடலாம். 2 வாழை இலைகளை வீடியோவில் இருக்கிற அளவில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இனி இதை அடுப்பில் வச்சு கலர் எல்லா இடத்துலையும் சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம எடுத்துடலாம். இப்படி பண்ணினீங்கன்னா நீங்கள் மடக்கும்போது வாழை இலை கிழியாது. கொஞ்சமாக மாவு எடுத்து வாழை இலையோட நடுப்பக்கத்தில் வச்சு நல்லா விரித்து விட்டுக்கிடலாம். நல்லா நைஸாக விரித்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் செஞ்சு வச்சுக்கிடலாம். எனக்கு மொத்தமாக 6 சின்ன அடை 8 பெரிய அடை கிடச்சிது. இப்போ எல்லா மாவும் வேகிறதுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இனி இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துடலாம். தண்ணி நல்லா கொதித்ததும் இட்லி தட்டு மேலே வாழை இலைகளை வச்சு நம்ம அவிச்சு எடுத்துடலாம். 15லேருந்து 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. 20 நிமிஷம் கழித்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் மாவு வச்சுருக்கிற தடிமனை பொறுத்தும் நேரம் மாறுபடும். அதனால் நீங்கள் ஒன்று எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையும் எடுங்க. இனி மீதி இருக்கிற இலையடை எல்லாத்தையும் அவிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், இலையடை சூப்பராக ரெடி ஆயிரும். இனி இலையடையை பிரித்து பார்த்துடலாம். நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு. நல்லா வெந்தும் வந்திருக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட்டான ரெசிப்பியை உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே கேரளா ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.